ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? ஸோ காலையில் ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா பாப்பா தூங்குறதுக்கு லேட் ஆகுதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். வாங்க இன்னைக்கு நம்ம ஃபுல் டே என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே மேடம் பிஸ்கெட் சாப்பிட்டுருக்காங்க, பசி எடுத்துச்சு போல். ஸோ ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பால் போட்டு கொடுத்துடலாம், ஏன்னா பசியில் உட்காந்துட்ருக்காங்க. கூடவே எனக்கும் டீ போட்டுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சுனே டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் டீ குடிக்கலன்னா அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. உங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கா? பால் ஆறுற வரைக்கும் மாவு அரைச்சிடலாம். நேற்றே அரைக்க வேண்டியது, டைம் இல்லைன்னா நேற்று அரைக்கலை. சரி, இன்னைக்கு அரைச்சி முடிச்சிடலாம். அது காலையிலேயே மாவு அரைச்சிட்டா நைட்டுக்கு ஆகிடும், இல்லைன்னா நைட்டு மாவு பாக்கெட் தான் ஆகும். கேக்கு மூடியை போட்டு மூடி விட்டுடலாம். மார்னிங் என்னோட டீ ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கலாம். இசை தூது எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பாலை மட்டும் குடிக்கவே மாட்டேன், ஏனே தெரியல. அதை வைக்கலைன்னா வந்து அவளுக்கு தூக்கம் வராது போல. ஆனால் அம்மா சொல்லுவாங்க லாஸ்ட் பால் தான் குடிக்கணும், ஏன்னா அதில் தான் வந்து வயிறு நொம்பும், லாஸ்ட் வாயும் வைக்கக்கூடாது. ஆனால் எப்பவுமே என்னோட பாப்பா லாஸ்ட்டு இந்த பாலை மட்டும் வச்சிடுவாங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து ஹஸ்பண்ட் மீன் குழம்பு வச்சுட்டாரு. ஸோ அதே இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் நானும் பாப்பாவும் சாப்பிட்ருவோம். ஜஸ்ட்டு சாப்பாடு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இப்போ காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சைப்பயிரை வந்து நேற்று நைட்டே ஊற போட்டுட்டேன். ஸோ பச்சைப்பயிரை வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு பச்சை பயிரை வந்து ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நம்ம வீட்டில் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பச்சைப்பயிரை எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் சால்ட் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு உப்பு வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பட் உப்பு வந்து கம்மியாக சாப்பிட்றதே ரொம்ப நல்லது, அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து சால்ட்டை வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம வாட்டர் சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடிடலாம். நேற்றே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து ஹஸ்பண்ட் மீன் குழம்பு வச்சுட்டாரு. ஸோ அதே இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் நானும் பாப்பாவும் சாப்பிட்ருவோம். ஜஸ்ட்டு சாப்பாடு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இப்போ காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சைப்பயிரை வந்து நேற்று நைட்டே ஊற போட்டுட்டேன். ஸோ பச்சைப்பயிரை வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு பச்சை பயிரை வந்து ஊற போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான், ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நம்ம வீட்டில் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பச்சைப்பயிரை எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் சால்ட் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு உப்பு வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். பட் உப்பு வந்து கம்மியாக சாப்பிட்றதே ரொம்ப நல்லது, அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து சால்ட்டை வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம வாட்டர் சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்காதீங்க. சின்ன குக்கர் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம் தான் வைக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் நம்ம இப்போ 3 விசில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ள நம்ம உளுத்தம் பருப்பு அரைஞ்சிச்சா பார்த்துடலாம். ஸோ நல்லா மையாக அரைஞ்சிருச்சு, இதை எடுத்துடலாம்.
விட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற வேலை இருக்குது, அதையும் துவைச்சி முடிச்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா 2 முட்டை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறமா சாப்பாடு செஞ்சுக்கலாம். ஓகே, மாவு நல்லா அரைஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். இது வந்து நம்ம அரைச்ச உளுத்தம் பருப்பு. மூடி வச்சிடலாம். கையோட கையை அப்படியே பாத்திரத்தை விளக்கிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். பாப்பா வந்து வாட்டர்மெலன் வேணும்னு கேட்டா, ஸோ அதனால் கொஞ்சம் வாட்டர்மெலன் கட் பண்ணி தரலாம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமே 150 ருபீஸ் இல்லைன்னா லைக் 200 அவ்வளோ கிடச்சிரும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்லைஸ் வந்து $3 அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ, 210 ரூபா. பட் நம்ம ஊரில் வந்து சீப்பாக கிடைக்கும் போது நம்ம சாப்பிட மாட்டோம். அதே வேறு ஊருக்கு வரும்போது தான் நமக்கு வந்து இதுக்கெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை வரும். நம்ம ஊரில் ஆனால் சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும். பட் இங்கே எல்லா டைமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர்மெலன் கிடைக்கும். அச்சா ஹே ஆசிஃபா, நல்லா இருக்கா? இங்கே பாரு அம்மிய. ஓய், நல்லா இருக்கா? சாப்பாடுக்கு வந்து இது வச்சிடலாம், ஒலை வச்சிடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இப்போ வரைக்குமே வந்து வடித்து தான் சாப்பாடு கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து குக்கர் சாப்பாடு கொடுக்கறதுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. சப்போஸ் நம்ம ஏதாவது பருப்பு ஏதாவது வைக்கிறேன்னா மட்டும்தான் நான் வந்து குக்கர் சாதம் கொடுப்பேன். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பாடை வடித்து தான் கொடுப்பேன். பிஸ்மில்லா. கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்யும் போதே வந்து உப்பு போட்டுருவோம். சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிளை வந்து நல்லா தோலை சீவிக்கோங்க. இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க.
தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க, ஏன்னா அரைப்படலைன்னா. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சோஜி எடுத்துக்கிறேன். உங்கள் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப அதிகம், அதனால் எடுத்துச்சு. இதை வந்து இந்த மாதிரி நெய்யிலே கொஞ்ச நேரம் வந்து வறுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னாவே போதும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் சேர்த்துக்கோங்க. அது வந்து கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக கிண்டிக்கிட்டே இருங்க, நான் கட்டி ஆகிடும். உங்களுக்கு வாட்டர் வேணாம்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பால் கூட சேர்த்துக்கலாம். என் குழந்தை வந்து பால் நார்மலாகவே அதிகமாக குடிக்கிறா, அதனால நான் இதில் பால் சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறமா ஆப்பிள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆப்பிள் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்கள் வந்து ரவை கூட மட்டும் கிடையாது, ஓட்ஸ் இருந்தால் ஓட்ஸில் செய்யலாம், இல்லைனா ராகி இருந்தால் ராகியில் செய்யலாம். உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் பனானா சேர்த்துப்பேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ஆப்பிளை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா அந்த கஞ்சி கன்சிஸ்டன்சி வேணும்னா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். போதும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் குழந்தைங்க வந்து இன்னும் பல்லு வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவல் இருந்தால் இந்த என்ன சொல்கிறது, இந்த ராகி அவல்லாம் விற்குதில்ல, நீங்கள் ப்ரௌன் அவல் அதிலெல்லாம் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இது ஆறுனதுக்கு அப்புறமா பாப்பாவுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் எனக்கும் பாப்பாவுக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாள் ஓகே, சாப்பாடு வந்து வடிகட்ட வச்சாச்சு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அதே வடிகட்டிடும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து வச்சா மட்டும் போதும். ஸோ துணியை வந்து எடுத்து காய போட்டுடலாம். Asifa, it's sleeping time. No, ice. This is not ice. This is curd. My. தூங்கு போ. தூங்கி எந்திரிச்சு வெளியே போலாம். ஓகே? Okay. நல்லா இருக்கே, சூப்பர். வாவ். Asifa, shall we do exercise? இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ அடுத்து நான் வந்து குக்கிங்கில் இறங்கிட்டேன். இது வந்து சாம்பார் நாளைக்கு அவருக்கு லஞ்சுக்கு. இது பாப்பாவுக்கு இப்போ சிக்கன் குழம்பு நைட்டு டின்னருக்கு. பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆசிஃபா ஹாய். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நைட் வந்து டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சாலட் தான் வித் ப்ரோக்கோலியோட. அதனால் சிக்கனில் பார்த்தீங்கன்னா இது அது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதை கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ வந்து அதை ஃப்ரை பண்ணோம்.
ப்ரொக்கோலியும் கேரட்டையும் பார்த்தீங்கன்னா பாயிலுக்கு வந்து போட்டேன், ஸ்டீம் பாயில் பண்ணுறதுக்காக. இங்கே என்னோட பொண்ணு பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முட்டையை சாப்பிட கொடுத்தா எப்படி இருப்பாங்க. ஏன் நீ சும்மா இருக்க, வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மோ छोड़ो पाम ऐसे लगाना नहीं. ஒன்று சொல்கிறதுக்குள்ள ஏதாவது சொன்னால் புஸ்கன்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்கப்பா. காலையில் தான் அவ்வளோ பாத்திரம் விளக்குனேன், மறுபடியும் பாருங்கள் சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு, வாங்க ரெடி ஆகிடுச்சு. இது அடுப்பை வந்து இது நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 6 ஆகுது, அவர் வரதுக்கு எப்படி ஒரு 8:30 ஆகிடும். அதனால் நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ரோக்கோலியும் கேரட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம இது கூட சிக்கன் கூட ஓகே சிக்கன் கூட ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மைனஸ் சாஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த பேஸை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை வெறும் பெப்பர் தூள் சால்ட் மட்டும் ஓகே தான். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெளியே பாப்பா கூட்டிகிட்டு பார்க்குக்கு போகிறோம். எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். You don't press anything, just press one. That's it, good girl. ஸோ பாப்பாவை கூட்டிகிட்டு பார்க்குக்கு போகிறதா கிளம்பியாச்சு. சும்மா ஒரு ப்ளே கிரவுண்டுக்கு விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு. Red means stop, only green means go. Wait. என் பொண்ணுக்கு நடக்கிற பழக்கமே கிடையாது, ஒன்லி ரன்னிங் மட்டும்தான். What's that? Train. Super. उसमें चढ़े. சொல்லி கொடுங்க ஜி அவளுக்கு எதுல காலை abang ऊपर बैठ जा. வேணு விழுறா. இறங்குறா.